அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜன் காலை வணக்கம். இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தின் பாசுரம் 10 பற்றி பாடி விளக்க வந்திருக்கிறேன். இந்த பாடல் மார்கழி மாதம் மழையோடும் செல்லென்றும் ஆரம்பித்து விட்டது. மார்கழியோடு மனம் குளிர திருப்பாவையும் கேட்க ஆரம்பித்து விட்டோம். வெளியே கோயில்களில், வீட்டில், தொலைக்காட்சிகளில் எங்கு கேட்டாலும் திருப்பாவை. இது தமிழகத்தில் வழக்கமானதுதான். ஆனால் ஆந்திர திருநாட்டிலும் எங்கு பார்த்தாலும் திருப்பாவை தற்போது தமிழில் ஒலிக்கிறதாம். திருமலையிலோ 30 நாளும் ஆண்டாளின் தமிழோசை கேட்கிறது. பல ஆந்திர நகரங்களில் தமிழில் திருப்பாவை பாடி அதற்கு தெலுங்கில் விரிவுரை சொல்கிறார்களாம். சொல்பவர் மற்றும் கேட்பவர்கள் அத்தனை பேரும் தெலுங்கர்களே என்றாலும் நம்மை விட பக்தியாயும் மிக ஆர்வமாயும் கேட்கிறார்களாம். இதற்கெல்லாம் காரணம் ஒரு வைணவ பெரியவர். அவர் பெயர் அப்பலாசாரியலு. இவர் பரமபதம் அடைந்து சில வருடங்கள் ஆகிறது. பழுத்த வைணவ பழம். தெலுங்கு மற்றும் வடமொழியிலும் தேர்ந்தவர். காசி பல்கலைக்கழகம் அவர்களாகவே இவரிடத்தில் வந்து மகோபாத்தியாய பட்டத்தை கொடுத்து விழா எடுத்தார்களாம். இவர்தான் ஆந்திரத்தில் திருப்பாவை 30 பாடல்களையும் 30 நாட்கள் உபன்யாசமாக தெலுங்கு மக்களிடையே பரப்பிய மகான். தெலுங்கர்களையும் ஆண்டாள் தீந்தமிழ் திருப்பாவையால் ஆண்டு கொண்டாளா? இப்போது இன்றைய பாசுரத்தை பார்ப்போம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். இந்த பாடலின் பொருள், முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசக்கூட மாட்டாயா? நறுமணம் வீசிய துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கொடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்கிறார்கள். யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். அது இப்பொழுது. ஆனால் ஆண்டாலோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது. இதுபோல நகைச்சுவை உணர்வு ஆங்காங்கே பல இடங்களில் தென்படுகிறது. தோழிகளிடம் கிண்டலும் கேலியும் சினுங்கலும் நக்கலுமாக பல பாசுரங்கள் இனிக்க வைக்கின்றன. ஒருவேளை பக்தி சுவையுடன் நகைச்சுவையும் கலந்தால்தான் பாசுரங்கள் ஜனரஞ்சகமாக எல்லா தரப்பினரையும் கவரும் என்ற ஆண்டாள் கருதினாரவோ என்னவோ. நோற்று சுவர்க்கம் என்னும் 2 சொற்களை கவனிக்கத்தக்கவை. நோற்று என்றால் நோன்பு. நோற்று என்று சாதாரண பொருள். ஆனால் உட்கிடை தவம் மற்றும் தவத்தால் வரும் துன்பம் இரண்டையும் தாங்கிக் கொள்வதற்கு மட்டுமே சுவர்க்கம் என்னும் உட்கிடை புலப்படும். சுவர்க்கம் என்பது மகிழ்ச்சி, நோவின்றி வாழ்வில்லை என்பதை கவனிக்க. நோ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. துன்பம் என்னும் பொருளது. நோ நொந்து துன்பத்தால் வருந்தி என்பது இங்கே பொருள் தருகிறது. கும்பகர்ணனின் தூக்கத்திற்கு உதாரணமாக பிறந்தவளே, உன் தூக்கத்தை பார்த்தால் நீயோ அவனையே தோற்கடித்து விடுவாய் போல தெரிகின்றதே என்று கிடைப்பதற்கரிய ஒப்பிலா அணிகலனே, எவ்வித தடுமாற்றமும் இன்றி கதவைத் திற என்று பரிகசிக்கின்றாள் கோதை. இந்த உறக்கமே நாம் அடைய நினைக்கும் இலக்கை, லட்சியத்தை தடை செய்வதாக அமைந்துவிடக்கூடாது என்பதை சற்று அழுத்தமாகவே வெளிப்படுத்துகிறாள். நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். தெய்வ அனுகிரகத்தோடு வெற்றி பெற இந்த மார்கழி மாத நோன்பு பலனளிக்கும். திருப்பாவை பாடி பரமனின் மனதில் இடம் பிடித்தால் நினைத்த காரியம் சித்தி பெறும். போன பிறவியின் புண்ணிய பலன் இந்த பிறவியிலும் நீடித்து நீங்காத செல்வம் பெற்று நீடூழி வாழலாம் என்பதை எடுத்துக் கூறுகிறார். பாவை நோன்பிருந்து கிருஷ்ணானுபவத்தில் திளைக்கலாம் என்று நேற்று கூறிவிட்டு இன்று நாங்கள் மிக்க எதிர்பார்ப்புடன் உன் வீட்டு வாசலில் அதிகாலையில் காத்திருக்க நீயோ கதவை கூட திறக்காமல்
தனியாக சொர்க்கம் போக திட்டம் போட்டவள் போல தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ஆண்டாள் விசனப்படுவதிலும் ஒரு நயம் இருக்கத்தானே செய்கிறது. சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் எனும்போது கண்ணன் ஒருவேளை உறங்கும் பாகவதின் வீட்டினுள்ளே இருக்கின்றானோ என்ற ஐயம் கூட தெரிகிறது. அதாவது கண்ணன் இருக்கும் தானே கோபியருக்கு சொர்க்கம். சொர்க்கத்தில் இருப்பவள் வீட்டின் கதவை கூட திறக்காதவள் தங்களுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமுக்கமாக இருப்பது வெளியுள்ள கோபியருக்கு பொறுமலை ஏற்படுத்துமா இல்லையா? நாற்றத் துழாய்முடி நாராயணன் என்ற பிரயோகம் கண்ணன் வீட்டின் உள்ளே இருக்கின்றானோ என்று வெளியில் காத்திருக்கும் கோபியரின் சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளதை சிந்திக்க வேண்டும். அதாவது துளசியின் வாசம் வீசும் இடத்தில் கண்ணன் வாசம் செய்கிறான் என்ற விஷயம் கோபியர் அறியாததிலேயே துளசிக்கு வைணவத்தில் சிறப்பிடம் தரப்பட்டுள்ளது. பார்க்கடல் கடைந்த காலத்தில் பிறந்த துளசி தனக்கு மிகவும் உகந்தது என்று கண்ணனே அருளியிருக்கிறான். விஷ்ணு சித்தர் ஆண்டாளை கண்டெடுத்ததே ஒரு துளசி செடியின் அடியில்தான். பெரும் தவம் செய்து பிரம்மனிடம் நித்தியத்துவத்தை வரமாக கேட்க நினைத்த கும்பகர்ணன் கலைவாணியின் திருவிளையாடலால் நாக்கு குளறி நித்திரத்துவத்தை வரமாக, நித்திரத்துவம் அதாவது தூக்கம் வரமாக கேட்டுவிட தன் வாழ்வின் பெரும்பகுதியை தூக்கத்தில் கழிக்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டான். அவனுக்கு அது துர்பாகியம்தான், ஆனால் தேவர்களுக்கோ அது பெரும் மகிழ்ச்சி. சற்று எரிச்சலில் தான் வெளியில் இருக்கும் கோபியர் கும்பகர்ணனையே உதாரணமாக காட்டி உறங்குவதில் தோற்கடித்து அவனது பெருந்துயிலியை பரிசாக பெற்றோல் போல் தூங்குகிறாயே என்று தூங்குபவளை இடித்துரைக்கின்றனர். நாற்று துழாய்முடி நாராயணன் என்று கண்ணனின் வெளித்தோற்றத்தை அழகை பாடிய ஆண்டாள் அதே நாராயணன் தான் ஸ்ரீராமன் எனும்போது ராமனே புண்ணியத்தின் மொத்த வடிவம் என்று போற்றுவதை போற்ற பறைதரும் புண்ணியனால் என்று கவனிக்க வேண்டும். நமது நற்பலன்களால் மட்டுமே மோட்சம் சிந்திக்காது நம்மை ரட்சிப்பதும் தடுத்தால் கொள்வதும் அப்புண்ணியனின் பெருங்கருணையே என்பதை கோதை நாச்சியார் குறிப்பில் உணர்த்துகிறார். அதனால்தான் வெளியில் நிற்கும் கோபியர் பரமனை எப்படி பற்றுவது என்று துடிக்கையிலே உள்ளிருப்பவளால் எல்லாவற்றையும் கண்ணனிடம் ஒப்படைத்துவிட்டு நிச்சிந்தையாக தூங்க முடிகிறது போலும். பரமனை அடைவது மோட்சமானாலும் அதுவும் பரமனாலேயே வாய்க்கப்பெறும் என்பதுதான் இப்பாசுரத்தின் அடிநாதனமான செய்தி. கூட்டத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் என்ற பிரயோகத்தை கவனிக்க வேண்டும். ஆண்டாள் புண்ணியனான் ராமன் அசுரனை வதம் செய்தான் என்று பாடவில்லை. மற்ற அசுரர்கள் தங்கள் போரிடுவது பரமனோடு என்பதை உணரவில்லை. ஆனால் கும்பகர்ணனோ அது அறிந்தே செஞ்சோற்று கடனுக்காக ராமனுடன் பெரும் போரிட்டு மரணத்தை தழுவினான். கும்பகர்ணன் கூற்றத்தின் வாயில் விழுந்தாலும் பரமன் அவனுக்கு மோட்சமளித்தான். அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்று கூறுகையிலே, பெண்ணே நீ கிடைத்தற்கரிய ஆபரணம் போல அழகானவள். அதனால் தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்து கதவை திறக்காமல் முக ஒளி பிரகாசிக்க கதவை திறந்து கொண்டு வா என்று ஒரு வகை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீ தூங்கி வழியும் முகத்தோடு வந்தால் கூட தேற்றமாய் தேஜசாய் தான் இருப்பாய், உடனே கதவை திற என்று கொள்வதும் நயம்தான். இப்பாசுரம் முதல் ஆழ்வார்களில் முதலாவதாக வரும் பேயாழ்வாரை துயிலெழுப்புவதாக ஐதீகம். முதல் அடியிலேயே ஆண்டாள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனா என்று விழிப்பதை பாருங்கள். பேயாழ்வார் தனது திருவந்தாதியை பாடுவதற்கு முன்பாகவே பெருமாளின் திவ்ய தரிசனத்தை காணும் பெரும் பெற்றவர். ஆழ்வாரின் முதல் பாசுர தொடக்கமே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று தொடங்குவதாகும். பூரண சரணாகதியை அனுசரிக்கும் பட்சத்தில் நோற்று கர்மயோகத்தை கடைப்பிடிக்காவிடினும் வாசல் திறவாதார், எவ்வித தடங்களுமின்றி மாற்றமும் தாரார், அடியார்க்கு மோட்ச சித்தி வாய்க்கப் பெறுகிறது, அதாவது சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று. இங்கு பெருந்துயில் என்பது அறியாமையையும் கூற்றம் என்பது புலன்சார் இன்பங்களையும் குறிப்பவையாம். இவையே பரமனை பற்றுவதற்கு தடைகளாக இருக்கின்றன. இப்பாசுரத்தில் துயில் எழுப்பப்படும் கோபியர் குலப்பெண் கண்ணனுக்கே ஆனந்தம் தரும் அடியவள். அவளுக்கு மட்டுமே ஆனந்தம் தரும். அவளது ஆத்ம அனுபவத்திலிருந்து வெளிவந்து தங்களது அகங்காரத்தையும் அஞ்ஞானத்தையும் விளக்கி நல்வழி செலுத்தி அவள் தங்களது உயிருக்கு உதவுமாறு கோபியர் உறங்கும் ஞானமிக்க அடியாளை வேண்டுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. இப்பாசுரத்தில் சொர்க்கம் என்பது பகவானுடன் ஐக்கியமாவதை, அதாவது மோட்சம் சார் பகவத் அனுபவத்தை குறிக்கிறது. இவ்வடியவள் பூரண சரணாகதிக்குரிய சடங்குகளை செய்து முடித்த திருப்தியுடன் பரமனின் நெருக்கம் தந்த ஆனந்த நிலையில் இருக்கின்றாள். மற்றொரு விதத்தில் சொர்க்கம் = சு + வர்க்கம் = நல்ல சுற்றம்,
அதாவது உறங்கும் அடியவள் சிறப்பு மிக்க வைணவ அடியார்களின் நற்சுற்றத்தை சேர்ந்த பெருமை பெற்றவள் என்பது புலனாகிறது அல்லவா. அருங்கலமே என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. அதாவது கிடைத்தற்கரிய ஒரு பாத்திரம் அல்லது அணிகலன். அதாவது ஒரு வைணவ அடியார் இறையருளை நோக்கி தேக்கி வைக்கும் பாத்திரமாகவும், மன தூய்மை, பக்தி, தர்ம சிந்தனை, எளிமை, கர்வமின்மை போன்ற சத்த குணங்களாகிய அணிகலன்களாகவும் உருவகப்படுத்தி உள்ளார். பூரண சரணாகதி ஒன்றே மோட்சத்திற்கான ஒரே மார்க்கம் என்பதையும், புத்தி கூர்மையும் ஞானமும் அகங்காரத்தை தந்து ஒருவரை திசை திருப்பிவிடும் அபாயத்தையும், இறை சேவையும் சமூக சேவையும் கைகோர்த்து இருக்க வேண்டிய அவசியத்தையும் கோதை நாச்சியார் அடியார்களுக்கு தரும் செய்தியாக இப்பாசுரத்தை காண முடிகிறது. இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு பாசுரம். நன்றி, வணக்கம்.